உங்கள் சொந்த பந்தங்களோடு கூட என்ன பாருங்க, சமாதானமாக இருங்க. சொந்த பந்தத்தில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னதான், அவங்க வீட்டில் நீ சாப்பிடாமல் வந்துட்டாலே இருக்கட்டும் பார்த்துக்கிறேன், எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் காலம் வரும், நாங்களும் ஒரு நாளைக்கு சாப்பிடாம வருவோம். அப்படியா? அல்லேலூயா. அப்படி இல்லை, எல்லாரும் கூட என்ன பாருங்க, சமாதானமாக இருங்க. அவங்க பகைத்தாலும் நீங்கள் என்ன பாருங்க, சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னது? எல்லாரும் கூட என்ன இருங்க, சமாதானமாக இருங்க. நான்காவது காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். நான்காவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னது? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:9 வாசிக்கலாம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் என்னப்படுகிறார்கள்? தேவனுடைய புத்திரர் என்னப்படுகிறார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னவா இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானத்தை கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, சமாதானத்தை குலைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சமாதானத்தை நாசமாக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. சமாதானத்தை கெடுத்து பகையையும் விரோதத்தையும் குரோதத்தையும் வெறுப்பையும் தூண்டி விடுகிறவர்களாக, சமாதானத்தை கலைத்து விடுகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ பேசுகிற பேச்சில் அங்கே வீட்டுக்கு போனால் என்ன நடக்கணும்? ஒன்றா கூடிடணும். நீ பேசுகிற பேச்சில் அங்கே வீட்டுக்கு போனால் மண்டை உடையுமா, இல்லை தட்டு முட்டு உடையுமா, இல்லை வீட்டில் டிவி உடையுமா, மொபைல் உடையுமான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நீ கிளப்பி கீழ்ச்சி போட்டு அனுப்பிடுற. அங்கே வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? சமாதானமாக கிடைக்கும்? சமாதானம் நடக்குமா? ஆண்டவர் நமக்கு அப்படியே சொன்னார், நீ என்னவா இருக்கணும், மற்றவங்க வேணால் கீழ்ச்சி போட்டு எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் எரிய விடட்டும். குடும்பத்தில் நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதையாகிலும் பேசி வச்சு அந்த குடும்பத்தை நாசமாகட்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீ என்னவா இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தவங்க கோபமாக பேசுகிறாங்கன்னு தெரியும் போது அவங்ககிட்ட சாந்தப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசணும், சமாதானப்படுத்துகிற மாதிரி நீ பேசணும். அல்லேலூயா. ஆல்ரெடி அவங்க கோபமாக பேசுகிறாங்கன்னு தெரியுது, அவங்க மேலே அவங்க எரிச்சலாகிறாங்கன்னு தெரியுது. இந்த நேரம் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம், அது என்ன அப்படி பண்ணுறது, அது என்ன அறிவு வேணாம் கொஞ்சமாவது, அது என்ன இப்படி பண்ணுறது, அதுமாரி பேசலாமா, இந்தமாரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஆளை கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டோம்னா இது கம்முன்னு நம்மக்கிட்ட கம்முன்னு ஆகிடும். நேராக விறுவிறுன்னு நடை கட்டி அங்கே போய் என்ன செஞ்சிடும், இங்கே கீழ்ச்சி போடுறது பூரா அங்கே போய் எரிய ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இதான் சமாதானம் பண்ணுறதா? அது இல்லை. நீ சமாதானம் பண்ணுறன்னா அங்கே வீட்டுக்கு போய் என்ன ஆகிடணும், கோபம் எல்லாம் அமர்ந்துடணும். அல்லேலூயா. அமைதியாக போயிடணும். இங்கே நம்ம முன்னாடி கோபமாக இருக்கட்டும், ஆனால் அவங்க நம்மகிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்களே என்னவாயிடணும், இங்கேயே நம்ம தண்ணி ஊற்றி அணைச்சிடணும். அப்புறம் வீட்டுக்கு போனால் சுத்தமாக சைலண்ட் ஆகிடும். இங்கேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஏற்றி, நல்லா திரியிற நல்லா மேலே ஏற்றி எண்ணெயை கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா ஊற்றி விட்டு, எண்ணெய் ஊற்றினா கூட லேட் ஆகிருன்னு சொல்லி கொஞ்சம் பெட்ரோல்லாம் ஊற்றி விட்டு அனுப்பி விட்டோம்னா அங்கே போய் வீடே பற்றினு எரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. சில தாய்மார்கள் மகளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் பெட்ரோலை ஊற்றி கெடுத்து விட்டுனாருங்க. அப்போ பெண்ணுடைய வாழ்க்கை, மகளுடைய வாழ்க்கை, குடும்பம் என்னவாது, அதுக்கு சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் வாழ பிடிக்காமல், புருஷனோடு கூட ஒப்புரவாக பிடிக்காமல், குடும்பத்தில் சமாதானமாக இருக்க முடியாமல் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தாயானவங்க பிள்ளைக்கு என்ன செய்யறதில்ல, சமாதானத்தை பண்ணுகிறது கிடையாது, சமாதானத்தை போதிக்கிறது கிடையாது. குடும்பத்தில் சில தாய்மார்கள் செய்கிறாங்க தான். குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், புருஷன்னா இன்றைக்கி கோபமாக இருப்பான், நாளைக்கு பேசுவான், அதெல்லாம் சரியாயிடுமா, போயிட்டு நல்லபடியாக குடும்பத்தை பாருமா என்று சொல்லி சில தாய்மார்கள், நல்ல தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அப்படியே டக்குன்னு அதை போட்டு மூடி பிள்ளையை சமாதானமாக அனுப்பிடுறாங்க, சமாதானம் பண்ணிடுறாங்க. ஆனால் சில தாய்மார்கள் அப்படி கிடையாது. அங்கே சின்னதாக குழம்புல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டா கூட போது தான், உடனே வீட்டுக்கு வந்துரு, பேக் கட்டு நீ வீட்டுக்கு வந்துரு. அது எப்படி குழம்புல உப்பு இல்லைன்னு சொல்லலாமா? உன்னை நான் அப்படியே வளர்த்துருக்குறேன், அவன் குழம்புல உப்பு இல்லைன்னு சொல்லுவான், அதை நீ கேட்டுன்னு அங்கே உட்காந்து குடும்பம் பண்ண போறியா? கிளம்பி நேராக வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்.
அல்லேலூயா. இதான் சமாதானம் பண்ணுற தாயா? அந்த குடும்பம் நல்லா விளங்குமா? அல்லேலூயா. ஆகியனால உன்னை போய் துணி துவைக்க சொல்கிறானா, உன்னை போய் காப்பி போட சொல்கிறானா? என்ன கொடுமையாக இருக்குது, என்ன இது அநியாயமாக இருக்குது. இரு, நான் அப்பா வரட்டு, நான் பேசி பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ணிடுறேன். இரு, 2 பேரும் பிரித்து வச்சிடறேன், சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீட்லேயே வந்து காப்பி போடு. அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? யாருடைய வாழ்க்கையிலும் நீ என்னவா இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிற நபராக இருக்கணும். அப்போ தான் நீ யாருடைய பிள்ளையாக இருக்க முடியும்? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானத்தை நீ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கெடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையில் என்னவா இருப்ப? இந்த சபைக்கு வரீங்கல்ல, கர்த்தருடைய சபை தானே இது. இந்த கர்த்தருடைய சபையில் நீங்கள் பேசுகிற விதம் சபை கலைஞ்சு போகிற மாதிரி இருக்கணுமா, இங்கே சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்கணுமா? நம்ம எப்படி பேசுகிறோம்? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தாங்கள் போகிற சபைகளை என்ன பேசி சொல்கிறாங்க தெரியுமா? அந்த சபையில் சமாதானம் பெற்று சமாதானத்தோடு நடப்பதற்கு யாரும் பாடுபடலை. அந்த சபையை என்ன பண்ணணும்? எட்டா கலைஞ்சு போயிடணும். அந்த சபையை நாசமாக போயிடணும். அந்த பாஸ்டர் என்ன பண்ணணும்? தலைமையில துணியை போட்டுன்னு போயிடணும். இனிமேல் சொந்த ஊருக்கே போயிட வேண்டியதுதான். அல்லேலூயா. சபையில் சமாதானத்தை கெடுக்கிற நீ ஒரு விசுவாசியா ஒரு குடும்பமாக போய் என்ன பண்ணுற? சபையில் சமாதானத்தை கெடுக்கிற. சபை ஒன்றாய் கூடி வருதல், ஒரே இருதயத்தோட, ஒரே மனதோட, ஒரே விசுவாசத்தோட, கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒன்றாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்தில், சபைகளுக்குள்ள கர்த்தருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையில் நீ என்ன செய்கிறன்னா, இந்த விசுவாசி கூட போய் அதை பேசி, அந்த விசுவாசி கூட போய் அதை பேசி, இந்த குடும்பத்தில் இதை சில ஊழியக்காரங்களும் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஊழியக்காரங்களே என்ன செய்கிறாங்க? இந்த வேலையை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விசுவாசிகள் வீட்டில் போயிட்டு பிடிக்காத விசுவாசிகளை பற்றி பேசி என்ன செஞ்சிடறாங்க? சமாதானத்தை சபையிலேருந்து கெடுத்து போட்டுற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. அதில் விசுவாசி குடும்பமும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசி குடும்பம் இந்த விசுவாசிக்கிட்ட பேசி, அந்த விசுவாசிக்கிட்ட பேசி, அவங்கக்கிட்ட பேசி, இவங்கக்கிட்ட பேசி, பாஸ்ட் இந்த வாரம் உன்னை தான் பண்ணி பேசினார் பொழுது, சூடு சோறு இல்லாமல் உட்காந்துருக்கிறேன் நீ பாட்டில் கேட்டுக்கின்னு. நேரம் நானாக இருந்தால் பாஸ்ட் நாக்கு பிடின்னு சாப்பிட்ற மாதிரி கேட்டுருப்பேன். நீ கம்முன்னு வர, உனக்கு கேட்குற தைரியம்லாம் உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லு, அவன் வந்து கேட்கட்டும் பாஸ்டர். அது எப்படி உன்னை கேட்கலாம்? 4 ஜனங்க மத்தியில் எப்படி உன்னை கேட்கலாம்? அல்லேலூயா. நீ அப்புறம் என்ன தான் கவனிச்ச சபையில்? இன்றைக்கி பண்ண பிரசங்கம் பூரா உனக்கு தான், உன்னை தான் குத்தனார் பாஸ்டர் இன்றைக்கி. இது சபையில் சமாதானம் விளங்குமா? இது சபைக்குள்ளவே நீ சமாதானமாக இருக்க பாடுபடலைன்னா நீ எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன வேலை பண்ணிட்டு வந்திருப்ப? கர்த்தர் எப்படிலாம் பார்க்குறாரு உன்னை. அதனால் குடும்பத்தில் உன்னால் என்ன உண்டாகணும்? ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன உங்களால் என்ன உண்டாகணும்? ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அங்கே உங்களால் என்ன உண்டாகணும்? ஒரு சகோதரருக்குள்ள சமாதான கருத்து கூட வேறுபாடுகிறது, அங்கே உங்களால் என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகும். எல்லாவற்றிற்கும் மேலே தேவனுடைய சபையில் உங்கள் நிமித்தம் என்ன உண்டாகணும்? சமாதானம் பெற்று விளங்கணும், சமாதானத்தில் நடக்கணும். அல்லேலூயா. நீயே சமாதான குலைச்சலுக்கு நீ காரணமாக இருந்தனா, சபையை கலைச்சி விடுறதுக்கு நீ காரணமாக இருந்தனா, கர்த்தர் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். டைம் வரும்போது உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையிலேருந்து என்னத்தை எடுத்துருவார்? சமாதானத்தை எடுத்துருவார். அதுக்கப்புறம் நீ எங்கே போய் சமாதானத்தை தேடியும் அதை கண்டடைய முடியாது. அல்லேலூயா. ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நினச்சோம்னா நீ என்னவா இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எபேசியர் 2:14 சொல்கிறாரு, சமாதான காரணர். அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 2:14. சமாதான காரணர். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து
நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்க என்ன சொல்லப்படுகிறது? அவர் சமாதான காரணராய் இருந்தார். அல்லேலூயா. கலகத்திற்கு தேவனா இல்ல, அவர் சமாதானத்திற்கு என்னவா இருந்தாரு? தேவனா இருந்தார். சமாதானத்திற்கு காரணரா இருந்தாரு. ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு அவர் காரணர். கலகத்திற்கு அவர் என்னவா இல்லை? காரணமா அமையல. நீங்களும் நானும் கலகத்துக்கு என்னவா அமையக்கூடாது? காரணமா அமைஞ்சிடக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலையும் கலகத்துக்கு காரணரா அமைஞ்சிட கூடாது. அல்லேலூயா. ஏசாயா 9:6 என்ன சொல்கிறது பாருங்க. அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன பிரபுவா இருக்கிறாரு? சமாதான பிரபு. உலகத்தில் எத்தனையோ பிரபுகள் இருக்கிறாங்க. பணத்தில் பிரபுக்களாக இருக்கிறாங்க, பதவியில் பிரபுக்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறதிலும் சமாதானத்திற்கும் சமாதான காரணத்திற்கும் அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சமாதான காரணருடைய பிள்ளைகள், சமாதான பிரபுவுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், சமாதானத்துக்கு பாத்திரவானாய் வாழ வேண்டும். மூன்றாவது காரியம், எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க